வெல்கம் டு சுடுதனி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சப்பாத்தி பூரிக்கான ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் டக்குன்னு ஒரு குவிக்கான ரெசிபியாக அதை செஞ்சு முடிச்சிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க செஞ்சு சமைக்கலாம். முதல்ல இதுக்கு 1 to 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா தொக்கா வரணுங்கிறதுக்காக எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்ல பெரிய தக்காளியா பழமா ஒன்று சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்டே இருங்க. இது நல்லா சுருங்கி தொக்கு மாதிரி ஆகணும். இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். லைட்டாக புளிப்புக்காக சேர்க்குறேன். தயிர் சேர்த்த உடனே இது டக்குன்னு கிரேவி மாதிரி ஆயிடும். ஈஸியாக உங்களுக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். இது பாருங்க, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் நம்ம வேக வச்ச முட்டை 2 சேர்த்துக்கலாம். முட்டை ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, ஏன்னா முட்டை வாசனை ரொம்ப வரும். இந்த கிரேவி அளவுக்கு 2 முட்டை போதுமான அளவு இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. 2 நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, ஈவன் தயிர் சாதத்துக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சுடுதனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.